வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்று உன் கந்தன் உனக்குச் சொல்கின்றேன். என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருந்தால் மட்டுமே இந்த வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியும். அப்படியானால் இப்பொழுது நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது நிஜம் என்றால் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கந்தனின் அன்பு உன்னை தேடி வருகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் இந்த கந்தன் உன்னை தேடி வரும் இந்த தருணங்கள் என்று முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை என்னவென்று இவை எல்லாமும் சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் இருந்து உனக்கு நடத்தும் விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த முருகன் உன்னிடத்தில் உனக்கான அன்பையும் உனக்கான நம்பிக்கையையும் கொடுத்துவிட நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷத்தின் பாதையில் எல்லாவற்றையும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதனையும் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தொடங்கிவிட வேண்டும். உன்னை பார்த்து பார்த்து இந்த கந்தனுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறாயோ என்ற பதற்றமே வந்துவிட்டது. ஏனென்றால் நேரத்திற்கு நேரம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக நீ கையாண்டு கொண்டிருக்கின்ற. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். அப்பன் முருகன் நான் இருந்து ஒன்றை சொல்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். மனம் குழப்பமடையாமல் ஒரு விஷயத்தை நீ செய்து விட்டாலே அது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துவிடும். அடிக்கடி இந்த கந்தன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். கஷ்டத்தை சகிக்க பழகு, எதையும் எதிர்த்து நில். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது மிகவும் கடினம் அல்லவா? நல்லவர்கள் என்றுமே தோற்பது கிடையாது. என்னை நம்பியவர்களை ஒருபொழுதும் நான் கைவிடுவதும் கிடையாது. அதனால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரமும் நமக்கு எதுவும் நடக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மாறலாம். உனக்கான உண்மைகளும் இதுதானே. அப்படி இருக்கும் பொழுது நாம் வேண்டும் என்றே ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் இந்த நேரம் அதன் மீது நிச்சயமாக முழுமையான கவனம் உனக்கு இருக்க வேண்டும். எதையுமே அரைகுறையாக விட்டு விடாதே. எந்த ஒரு விஷயத்தையுமே பாதியிலேயே நீ விட்டு சென்று விடாதே என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் மனிதம் இழந்து மண்ணாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எப்பொழுது மனிதத்தை இழந்து நீ மற்றவர்களை துன்பப்படுத்துகின்றாயோ அதுபோல நீயும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு வருவாய் என்பதனை மறக்காதே. உனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு நாள் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நீ வெற்றியை அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு நீ ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடினாயானால் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு தடுமாற்றம் என்பது இருக்காது. தடுமாறி விடாமல் நீ நினைத்ததை எல்லாம் மிக பெரிய அளவில் வெற்றி கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது. வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னிறுத்தி உனக்கு எதையாவது நான் சொல்லி கொடுக்கும் பொழுது அதையாவது என் குழந்தை நீ முழுமையாக பிடித்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே பின்தங்கி விடாமல் நினைத்த இலக்கை அடையும் வரை தடுமாறாமல் நாம் முன்னேறி கொண்டிருந்தோமானால் எப்பொழுதுமே உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உன்னால் முடியும் என்பதனை நீ நம்பு.
வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வது போலத்தான் உனக்குள் இருக்கின்ற திறமைதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதை உன் கையில் எடுத்து உன் வெற்றியை தேடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது என்றுமே உனக்கு அதிசயங்கள் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு சோதனைகள், நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாகிவிட்டாயானால் உனக்கு பக்கபலமாக இந்த கந்தன் நான் நிற்பது உனக்கு நிச்சயமாக புரியும். அதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சிலருக்கு சில விஷயங்களை எல்லாம் சொன்னால் புரியாது. நாம் புரிய வைக்கத்தான் வேண்டும். ஆனால் இதற்காகவெல்லாம் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ எண்ணி கலங்க வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய ஒவ்வொரு தவறுகளையும் திருத்தி உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர்களையே போய் சேரட்டும். தேவையில்லாமல் எதையோ எண்ணிக்கொண்டும் தேவையில்லாமல் எதையோ நினைத்து கொண்டும் என் பிள்ளை இனிமேலும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் வருவது எல்லாமும் உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சிலர் எந்த சூழ்நிலையிலுமே இன்னொருவரிடமிருந்து ஒரு உதவியை பெற முன்வர மாட்டார்கள். அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்து இந்த வாழ்க்கையில் தான் முன்னேற வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் எண்ணமாக இருக்கும். அதுபோலத்தான் எதையுமே சுயநலமாக யோசிக்காமல் நல்லபடியாக நல்ல சிந்தனையோடு யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த கந்தன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். கந்தன் காண்பித்து கொடுத்த பாதையில் என் பிள்ளை நீ சரியாக நடந்தாலே போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு வெற்றியே அங்கு கிடைக்கும் என்பதனை நான் உணர்ந்து உனக்கு கொடுப்பேன். நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கென்று மாறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டுகொள்வாய். நான் நடத்துவதை எல்லாமும் என் பிள்ளை சரியென்று நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வருகின்ற காலம் வரை எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் தாண்டி வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் கந்தன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வெற்றியானது அங்கே என்னவென்று பிரதிபலிக்க காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வெற்றியானது உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க கந்தன் துணை இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் காலம்தான். எதையும் நினைத்து எதையும் கோட்டை விட்டு விடாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து உன்னை காக்கும் இந்த தெய்வம் உன்னை வழிநடத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த கந்தன் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் என்பதனை தெரிந்து கொண்டு அடுத்த நிலைகளில் என்ன பெறப் போகிறாய், ஏது செய்ய போகிறாய் என்பதனை கவனத்தில் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் சொன்னது போல இன்று என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு நம்பிக்கைதான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதுபோன்ற நிலைகளில் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்றும் நல்லதாகவே நடக்க எப்பொழுதும் கந்தன் உன்னோடு துணை இருப்பேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னோடு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
என்றுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.